துரைசாமின்னு ஒருத்தங்கிறான். இங்கே அவனுக்கு அழகா சேரை போட்டு அறிவாலயத்தில் மாலை போட்டு துணை பொதுச் செயலாளர் உட்கார வச்சா அங்கே போய் நின்றுக்கிட்டு ஐயா யார இவன் கிழவங்க அண்ணாமலையை போய் கேட்குறான். ஐயா எல்லாரும் பேசிட்டாங்க ஐயா, நான் பேசட்டுமா வேணாமாங்க ஐயா? நீ பேசுன்ட்டு அவன் போயிடுறான். கருணாகரங்கிட்ட போய் ஐயா நான் பேசலாமா எப்போடா அவன் போகிறான். அதான்டா இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா இப்படி செருப்படிப்பட்டு சாவணுன்றதுக்கு இன்னைக்கு எங்கள் ஆளு தான் காரணம். பிபி துரைசாமி யாரா உங்கள் கட்சியில் ஒரிஜினலை எவன் வச்சுக்கிறீங்க? இப்போ நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற கட்சி தலைவரா? அவன் அதிமுகலேருந்து பொறிக்கின்னு வந்தீங்க நீங்கள். அவன் ஒரிஜினல் பிஜேபியா? சொல்லு. கேட்டா சொல்றானுங்க சட்டமன்றத்தில் பிஜேபி நுழைய முடியாது என்று சொன்னீர்கள், 4 பேர் நுழைந்து விட்டோம். புறம்போக்கு 2011 எங்க ஐயா கலைஞர் காலை பிடிச்சி 4 பேர் உள்ள போனீங்களா இல்லையா? இந்த நாட்டில் உயிரோட வாழ தகுதி இல்லாத ஒரு கட்சின்னா பிஜேபி தான்டா. அப்பங்கிட்ட உதவாங்கலாம். இப்போ என்ன என் வயசு எனக்கு 63, என் வயசு உள்ளவங்கிட்ட உதவாங்கலாம். என்கிட்டையும் உதவாங்கி என் புள்ளகிட்டையும் உதவாங்கன்னா எவ்வளோ வெக்க பண்ணலாம். அது மாதிரி 2 பேர் இருக்கிறான் பிஜேபியில். அது பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தங்கிறானா, அவன் கன்னியாகுமரியில் நின்னானா? யாரை எதிர்த்து நின்னா? வசந்தகுமாரை எதிர்த்து நின்னானா? செருப்பால சேர்ந்தால் தோக்கடிச்சானா 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வித்தியாசத்தில். அடுத்து அவர் செத்துட்டாரா? இடைத்தேர்தல் வந்ததா? அவங்க புள்ள நின்னாரா? அப்பங்கிட்டையும் செருப்படி புள்ளக்கிட்டையும் செருப்படி வாங்கினவன் பொன் ராதாகிருஷ்ணனா? இங்கே ஒரு எச்சக்கலை இருக்கான், காரைக்குடி எச்சக்கலை. அந்த எச் ராஜாவா? சிதம்பரம் இருந்தாரா? அவரை எடுத்து போட்டி போட்டானா? செருப்பால் அடி வாங்கினானா? இப்போ இந்த வாட்டி அவங்க புள்ள கார்த்திக் சிதம்பரம் நின்னாரா? அவங்ககிட்டையும் செருப்பால் டே. அப்பங்கிட்டையும் புள்ளகிட்டையும் ஆத்தாக்கிட்டையும் இப்போ நேற்று பிறந்த பசங்கிட்டையும் செருப்படி வாங்குற கட்சிக்கு பேர் இந்த நாட்டில் பிஜேபி. எங்கள் மோடிஜி இருக்கிறார், 21 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி பிடுங்கி மயிர நட்டிருக்க வைக்கிறோம், அமித்ஷாஜி இருக்கிறார். ஏய் வாஜ்பாயின்னு ஒருத்தர் இந்த நாட்டில் பிரதமராக இல்லாத போயிருந்தா உங்க அமித்ஷாஜி முன்னாள் குஜராத் மந்திரியோட போயிருப்பாரு. கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குஜராத்தில் முஸ்லீம்களை போட்டு ரயிலோட கொளுத்துனீங்கல்ல, அப்போ உள்துறை மந்திரி யார்? அமித்ஷா. வாஜ்பாய் சொன்னார் இந்த ராஸ்கெல்லை இப்போ பதவி விட்டு நீக்கி வீட்டுக்கு அனுப்புங்கன்னு. அப்போ இவனை காப்பாற்றுறது யார் தெரியுமா? அத்வானி. யார் காப்பாற்றுந்த? அத்வானி. அந்த அத்வானி இப்போ என்ன பண்ணுறாரு? அந்த அவன் முதலமைச்சராக இருக்கும்போது அத்வானியை பார்த்தா காலில் விழுந்தானா நரேந்திர மோடி? முதலமைச்சராக டெல்லியில் வேட்பாளர் ஆனவுடனே கையை பிடிச்சானா? முதலமைச்சராக ஜெயித்தவுடனே அத்வானியை திரும்பி பார்க்காம போனானா? இந்த அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல சத்யராஜ் படத்தில் மணிவண்ணன், அதே மாதிரி திருட்டு பையன், நம்பிக்கை துரோகி. அதே போல தான் அதிமுகவும் துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக. கலைஞருக்கு துரோகம் பண்ணுச்சு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுச்சு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணா சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணா ஓபிஎஸ் இபிஎஸ். துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக. அதே போல் துரோகம் பண்ணவன் தான் அத்வானிக்கு துரோகம் பண்ணி அவன் காலை பிடிச்சி 2 சீட்டு இருந்தது பிஜேபிக்கு. அந்த 2 சீட்டை ஆட்சிக்கு வர வச்ச ஒரு ஆம்பளை இந்தியாவில் இருந்தான்னா அது அத்வானி தான். அந்த அத்வானி இன்றைக்கி ஆளே கிடையாது. அந்த கட்சியை காப்பாற்றினா ஒருத்தன் கூட கிடையாது. இந்த நாட்டில் நரேந்திர மோடின்ற ஒருத்தன் இந்த நாட்டை கெடுக்க வந்த கேடி பகர், அந்த ஆட்சியை எதிர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அவர் போனார் வெளிநாட்டுக்கு, போனால் பொண்டாட்டியை கூட்டு போகிறது தப்பாம்மா? அர்த்தம் வீட்டு பொண்டாட்டியை கூட்டு போனால் தான் தப்பு, இல்லை ஐட்டத்தை கூட்டு போனால் தப்பு. இங்கே இருக்கான்ல இந்த ராயபுரத்தில் ஒரு ஜெயக்குமார்னு மந்திரி இருந்தான்ல, ஜெயக்குமார்னு. இப்போ இன்னைக்கு கூட காலையில் 10:30 மணிக்கு என்மன் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டான். எனக்கு கோர்ட்டு, பீச்சு கோர்ட்டில் 10 வருஷம் தாலி இன்னும் அறல, நான் போய் இருந்தாங்கிறேன். என் வக்கீல் அதை உட்காந்துக்கிறாரு பார். என்ன ஒன்று அவர் பண்ண ஒரே வேலை, 10 வருஷமாக அதிமுக ஆட்சியில் என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து கரை சேர்த்தி இதோ எங்கள் மருது கணேஷ் இவங்கெல்லாம் அந்த வேலை பார்த்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நான் கோர்ட்டுக்கு போனேன். அந்த கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் N1 இருக்குது. அந்த ஓரத்தில் அசோக் ஜெயின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் எங்கள் கட்சிக்காரங்க உட்காருவாங்க. அங்கே போய் வண்டியை விட்டு கட்சிக்காரங்கிட்ட பேசியிருந்தேன். ஒருத்தன் அதிமுக பார்டர் போட்டுன்னு ஒருத்தி சூத்தை போட்டு என் வண்டியில் ஏறி உட்காந்துட்டான். சைடு ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஏம்மா இறங்குமான்னு. ஏம்மா அதிமுக காரி உட்காந்தா என் வண்டிக்கு கருப்பு போயிட இறங்குமான்ட்டேன் நான். அவள் இறங்கினா எப்பவும் வண்டியில் தண்ணி கேன் வச்சுருப்பேன்ல 1 லிட்டர் கேனு எடுத்து சீட்டு மேலே ஊற்றுனேன். காலையில் நந்த கதை இது. ஏங்க அப்படின்னு அதிமுக காரி உட்காந்துட்டா இது திமுக வண்டி கருப்பு போயிடுச்சு கழுவுறேன் போனேன்.
மானம் கட்டு போய் நடந்தே போயிட்டான். அவன் யாருங்க? அந்த லவடிக்க பால் வரான். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போடா, இந்த பொம்பளைங்களாம் காத்துக்கிறாளுங்க 300 ரூபாய்க்கு. தூக்கு போட்டு செத்துறவானா? வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாகணும் பாடுங்க. அவன் 24 வயசு பொண்ணு சிந்துன்னு ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்துச்சு. அதை புள்ள கொடுத்துட்டான். அது பெற்று எடுத்துகிட்டு உஷாரா அப்பன் பேர் ஜெயக்குமார்னு போட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. சரி, இதோட விட்டானா? அங்கே இல்லை, பழவேற்காடு லைட் ஹவுஸு, அங்கே ஒரு பொண்ணை வச்சுக்கிறான், சுமித்ரான்னு ஒருத்தியை. அவளை 2 வாட்டி கவுன்சிலரை ஜெயிக்க வச்சுக்கிறான். ராயபுரத்தில் ஒரு பொம்பளை, நாகம்மான்னு ஒரு பொம்பளை, அவளை சீட்டு கொடுத்து கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுத்து மேட்ரு முடிச்சுட்டுக்கிறான். அடுத்த வாட்டி சீட்டு வாங்கி கொடுக்கலன்னு அவள் செருப்பால் அடிச்சுக்கிறான். அங்கே நின்று அவள் ஜெயிக்க மாட்டான்னு அவளுக்கு வேறு வார்டு வாங்கி கொடுத்துருக்குறான். இவ்வளவும் பண்ணிட்டான். இன்னொருத்தன் சொத்தை திருடிட்டான். இப்போ ஏற்பட்ட ஃப்ராடு. எங்கள் கட்சிக்காரன் ஓட்டு எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷனுக்கு வந்ததில்லை, ஓட்டு பதிவு நடந்தால் இவனாக ஒருத்தனை வந்து பிடிச்சிக்கணும். சரி, புடி, யார்கிட்ட கொடுக்கணும்? நீங்கள் எல்லோரும் கார்பரேஷன் எலெக்ஷனில் ஓட்டு போட போனீங்கல்ல, எல்லா பூத்துலேயும் போலீஸ் இருந்தாமா? இருக்குதா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இருந்ததா? பிடிச்சா நீ யார்கிட்ட கொடுக்கணும்? போலீஸ்கிட்ட கொடுக்கணும். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. அதுலேயும் இந்த புறம்போக்கு சட்ட மந்திரியாக இருந்தவன் எடுக்கலாமா? அவனை பிடிச்சி சட்டையை கிழித்து பின்பக்கம் கட்டி, ஐயா முன்னாடி அப்படியே 100 கிலோ அரிசி மூட்டை மாதிரி நடந்து வர்றார் கையாட்டிக்கின்னு. இதை அவரே வீடியோ எடுக்க சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டார். இதை விட வேறு என்ன எவிடன்ஸ் ஓடும்? போலீஸ் பிடிக்குமா பிடிக்காதா? போலீஸு வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போயிடுச்சா? என் வீட்டுக்கு போன 10 வருஷம் தொடர்ந்து போலீஸ் வரும். வந்தால் ஏறுன்னா நான் ஏறிக்குவேன். போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டால் படுத்துக்குவேன். ஏன் தெரியுமா? எங்கள் வீட்டில் சிமெண்ட்டு தர சொரன்னு இருக்கும், பால் ஊற்றலை, அப்படியே போட்டு விட்டு போயிட்டான் கொத்தனார். ஜெயிலுக்கு போனாங்க, கடப்பு கல் படுத்த ஜில்லுன்னு தூக்கம் வருது. அதனால் நான் சைலண்ட்டாக போயிடுவேன். இவன் வீட்டுக்கு போலீஸ் வந்தால் இவன் இப்படி நிற்கிறாங்க, ஜெயக்குமார் பக்கத்தில் பொம்பளை நிற்க வச்சுட்டான். இவன் ஆம்பளை மாதிரி பேசுகிறான், பொண்டாட்டியை நிற்க வச்சுட்டான். இந்த பக்கம் புள்ளையை நிற்க வச்சுட்டான். அவன் பிள்ளைக்கிறான் பாருங்க, அந்த அமில் டப்பாவில் இருக்கிற மூஞ்சி மாதிரியே இருப்பான் அவன். போலீஸ் வந்து வாங்க சார் இருந்து, சார் எங்கள் அப்பாவை டச் பண்ணாதீங்க சார் நாங்கள் டச் பண்ணல சார். இல்லை நீங்கள் டச் பண்ணீங்க. உங்கள் அப்பனை டச் பண்ண நான் வயசுக்கு வந்த பொண்ணடா அவன், கற்பாடா பாழா போவோம், ஊர் தாலி அர்த்தவன்டா அவன், திருட்டு பையன்டா, சட்டத்தை கையில் எடுத்தவன்டா. பொம்பளை விட மாட்டேன், இந்த பக்கம் புள்ள விட மாட்டேன், வரமாட்டேன். எங்களெல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேனா? நாங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கோம். 26 நாள் உள்ளே இருந்தேன். 3 வாட்டி எங்கள் ஜபதாஸ் பாண்டியன் உள்ளே வந்திருக்காரு என்னை பார்க்குறதுக்கு. ஒரு வாட்டி என் வேலை மேலேருந்து லீவு சேங்ஷன் ஆகிறதுக்காக லீவ் லெட்டரை திட்டுத்தனமாக கையெழுத்து போட்டு அமிச்சேன். இன்னொரு வாட்டி பெயில் பாண்டில் கையெழுத்து போட்டு அமிச்சேன். ஒரு வாட்டியாவது என்னை சீக்கிரம் எடுத்துன்னு என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு ஆயுதன்னு கேளு. 2004 என் கேஸெல்லாம் பார்த்துட்ருக்காரு அவர். இப்போ தான் பகுதி செயலாளர். 2004 கேஸ் பார்க்குறாரு. ஒரு வாட்டியாவது நான் உள்ளே இருந்தேன். அதுவும் மே மாதம் 29 உள்ளே பிடிச்சி போட்டு ஜூன் மாதம் 30 தான் வெளில வந்தேன். ஒரு நாள் கூட அழுவலை. முழுவதும் பட்டப்பட்டியாக ஆயிடுச்சு. போடா மயிறு, திமுகவில் இருக்கிறோம், கேஸ் போட்டால் உள்ளே போகணும், வெயிலிருந்து வெத்து வெளியே வரணும், ஆம்பளை இதோ நிற்கிறேன். போன 10 வருஷம் தெத்தி பிடிச்சிங்க. என் மயிர் அப்படி தானே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் குறைஞ்சிக்குதா? ஜெயக்குமார் மண்டை மாதிரி வழிக்காக்குதா? அப்படியே தானே இருக்கிறேன். வந்தால் போலீஸ் போடுமா இல்லையா? பயப்படுறான். பிடிச்சின்னு போனவொன்னு அவன் பிள்ளை, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு தைராய்டு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ப்ரெஷர் இருக்குது. இவ்வளோ நோவை வச்சுக்கின்னு 24 வயசு பொண்ணை மாதமாக்கினான் அந்த லவடைக்கப்பால். எவ்வளோ கொழுப்பு இருக்கும். செய்யலாமாடா இந்த வேலை? செய்யலாமா? பிடிச்சி போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். அவர் சொல்கிறாரு, என்னை கொண்டு போய் தடா கைதிகள் அடைக்கின்ற பூந்தமல்லி ஜெயிலில் விட்டார்கள். திருட்டு பையனை வேறு எங்கடா விடுவாங்களா? எங்கள் அண்ணன் தளபதியை லைட் இல்லாத ரூமில் 1 வருஷம் விட்டு நைட்டெல்லாம் போலீஸ் வந்து அடிக்கண்டா. சிட்டி பாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி இன்று உயிரோடு இல்லை. என்னை எடுத்துன்னு போய் தடா ஜெயிலில் விட்டாங்க. எங்கே எடுத்துன்னு போகிறாங்கன்னு தெரில. ஆஸ்பத்திரிக்கிட்ட போய் பிபி செக் பண்ணாங்க. இந்த நாய்க்கு அது கூட தெரில, ப்ரெஷர் ஏறி போச்சு. 10 வருஷம் அப்படியே ஜாலியாகவே சுற்றிட்டார்ல அமுல் பாப்பா மாதிரி. போலீஸ் பிடிச்சோன்னே மிரட்டான் ஆள். எங்கே இட்டு போகிறாங்கன்னு தெரில. இவனை வச்சதே மொத்தம் 20 டேஸ் தான். அவள் தானே சார்? 20 நாள் தாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா
ஊட்டியிலெல்லாம் ஆப்பிள் பழம் செடியில் இருக்குமே அது மாதிரி பழன்னு இருந்தான். உன்னை வெளியிட்டுன்னு வர அன்றைக்கி பார்க்குறேன். இந்த தேரச்சட்டி ஸ்கூலாண்ட காலையில் இளந்தம்பழம் கொட்டுவாங்க தெரியுங்களா, கொட்டிட்டு சாயந்தரம் 3:30 மணி பணத்தை சொட்டி ஆகிடுமே, அந்த மாதிரி வந்துக்கிறான். அதுதான் ஜெயிலுன்னாலும் பெயிலுன்னாலும் கோர்ட்டுன்னாலும் அதை சந்திக்கின்ற தெம்பும் திராணியும் திமுக காரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதான் திமுக, அதான் எங்கள் அண்ணன் தளபதி. சொன்னாங்களே திராவிட மாடல் ஆட்சி, சொல்ல முடியுமா? அண்ணா சொன்னாரா? கலைஞர் சொன்னாரா? எங்கள் அண்ணன் தளபதி சொல்கிறான், நான் இந்த நாட்டை ஆண்மையுள்ள ஒரு தலைவன் ஆளுகிறான் என்ற அர்த்தம்.